எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமானுடைய சதி திட்டத்தினாலே யூதருக்கு விரோதமாய் சட்டம் எழுதப்படுகிறது. யூத ஜனங்கள் அழுது முறையிடுகிறார்கள். மொர்தெகாய் ரெட்டுடுத்தி கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது எஸ்தர் என்ன செய்கிறாள் என்றால் ஆள் அனுப்பி விசாரிக்கிறாள். விசாரிக்கும் போது மொர்தெகாய் சொல்லிவிடுகிறான், நீ ராஜாவினிடத்துல பேசு, நம்முடைய காரியத்துக்காக பேசு என்று சொல்லும்போது எஸ்தர் சில காரணங்கள்